ஹலோ யுவன், ஐம் மீரா ஃப்ரம் திண்டுக்கல். நான் இங்கே தான் கோயம்புத்தூர் ரூம் எடுத்து காலேஜ் படிச்சுட்ருக்கேன். பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த குக்கிங் ஃபீல்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னா நம்ம எப்படி சாப்பிட்றத விட எப்படி சமைக்கிறாங்கிற அந்த திங்கிங் ப்ராசஸ் மூலிமா எனக்கு அந்த குக்கிங்குள்ள இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்படி தான் நான் வந்து இங்கே கோயம்புத்தூரில் இருக்க ஒரு காலேஜில் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி படிக்கிறப்போ எனக்கு இன்னொரு ஐடியா தோணுச்சு, நம்ம இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேறு என்ன பண்ணுவோம்னு திங்க் பண்ணேன். ஸோ திங்க் பண்ணுறப்போ என்னோடய ஃபீல்டில் என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் என்ன டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு செக் பண்ணதில் எனக்கு இந்த ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் காரியம் தெரிய வந்துச்சு. காரியம் தெரியறப்போ நான் நெட்டில் சர்ச் பண்ணுறப்போ எனக்கு இந்த வள்ளுவன் காரியம் அகாடமிங்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ நான் நேரில் வந்து சாரை மீட் பண்ணேன், இங்கே இருக்க சிஓ சாரை மீட் பண்ணேன். சிஓ சார்கிட்ட நிறையா பேசினதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இவ்வளோ அந்த கார்விங்கில் எவ்வளோ ஃபியூச்சர் இருக்குது. ஸோ அப்புறம் நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் காரிங், பட்டர் காரிங், லைக் அந்த எக்ஸிக்யூட்டிவ் காரிங் கோர்ஸ் எல்லாமே நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு படிக்க என்னோடய நாலேஜ் கெயின் ஆச்சு. அது எப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஒரு பொருளை மேக் பண்ணுறோன்னா அதை எப்படி மேக் பண்ணுறோம், எந்த அளவுக்கு மேக் பண்ணுறோம், எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியோட மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு நிறையா தெரிய வந்துட்டு அண்ட் இது வந்து நான் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணிட்டு எப்படின்னா, நான் காலேஜ் மார்னிங்லேருந்து ஈவினிங் போவேன். ஈவினிங் ஒரு 2 hours வந்து காரிங் கோர்ஸ் படிச்சிருக்கேன். எனக்கு படிக்க என்ன ஆச்சுன்னா, என்னோட காலேஜ்லேயும் எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் அதிகமாகிடுச்சு. எதனாலனா இந்த காரிங் கோர்ஸ்னால. ஏன்னா இந்த காரிங் கோர்ஸுங்கிறது அவ்வளோ டிமாண்ட். என்னோட டிபார்ட்மெண்ட்லேயும் என்னோட செஃப் அந்த கேட்டகரியிலையும் இந்த காரிங்கிறது நிறைய டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் காலேஜ்லேருந்து கோவாக்கு ட்ரைனிங் போனேன், பூனேக்கு ட்ரைனிங் போனேன். அங்கே போன இடத்துலலாம் எனக்கு வந்து நிறைய பேர் மரியாதை கொடுத்தாங்க. அந்த மரியாதை கொடுத்ததுக்கு காரணம் வந்து இந்த காரியம் தான். ஏன்னா இது வந்து ஒரு தனித்துவமான தனித்திறமை, ஸ்கில்னு. அந்த ஸ்கில்லில் நான் கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால எனக்கு நிறையா செஃப்ஸு பாராட்டினாங்க, மரியாதை கொடுத்தாங்க. அப்புறம் அகைன் நாங்கள் அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வரப்போ நாங்கள் இன்னும் அதிகமாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ இங்கே இருக்க சிஓ சார், இங்கே இருக்கிற ஸ்டாஃப், இங்கே இருக்க மேம்கிட்ட கேட்டு இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரிலாம் இந்த காரணத்தினால நாங்கள் இதை ஃபேஸ் பண்ணோம், இந்த அளவுக்கு நாங்கள் கிரெடிட்ஸ் கிடச்சி அப்படின்னு இங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்ட சொன்னோம். ஸோ சொன்னதுக்கு அவங்களும் இன்னும் எங்களுக்கு என்ன தரோம், அதாவது அவங்க என்ன சொல்லி தராங்கிறத விட்டுட்டு நாங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கணுங்கிறது எங்ககிட்ட சஜஷன். எப்போவுமே ஒரு ஸ்டாஃப் வந்து அவங்க மூலியமாக தான் இருக்கும். பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்ககிட்ட சஜஷன் கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி புரியும், எந்த மாதிரி நடத்துறது. ஸோ எங்களுக்கு நாங்கள் எந்த நெருக்கடியும் இல்லாமல் ஃப்ரீயாக எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட் ரேஞ்சில் இந்த கோர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு தான் எல்லாத்துக்குமே. ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருந்தாலும் அந்த ஃப்ரீனஸ் கிடைச்சா தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஈஸியாக எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும். நமக்கு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரூல்ஸுக்குள்ளே தொட்டு இருக்க மாதிரி. பட் எங்களுக்கு அந்த மாதிரி நடக்கல. நாங்கள் என்ன ஆசைப்படுறோமோ, என்ன ஃப்ரூட் கேட்குறோமோ, என்ன வெஜிடபிள் கேட்குறோமோ, என்ன மெட்டீரியல் கேட்குறோமோ அது எல்லாமே கிடைச்சிட்டு. ஸோ இது நாங்கள் அட்வான்ஸ் ரொம்ப போக என்ன ஆயிடுச்சுன்னா, பெரிய ஹோட்டலுக்கு வந்து எங்களுக்கு சான்ஸ் கிடச்சி. சான்ஸ் மீன்ஸ் நிறைய ஈவெண்ட் போய் பண்ணுறது, ஓடிசி பண்ணுறது. ஐ மீன் பெரிய ஹோட்டலில் பெரிய அந்த ஹோட்டலில் அனிவர்சரியில் டிஸ்பிளே வைக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, நிறைய பார்ட் டைம் கிடச்சி. பெரிய 5 ஸ்டார் இங்கே இருக்க கோயம்புத்தூருக்கு கோகுலம் பார்க் இந்த மாதிரி நிறைய 5 ஸ்டார் ஹோட்டலில் எங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடச்சிச்சு. ஐ மீன் பார்ட் டைம் ஜாப் மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கோர்ஸ் முடிஞ்சது ஒரு 2-3 monthஸில் நாங்கள் ஜாப் எங்களுக்கு தேடி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஏயில் இருக்க அபுதாபியில் இருக்க ஒரு நல்ல ஹோட்டலுக்கு வந்து இந்த கார்விங் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் செலக்ட் ஆகிருக்கோம். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக எங்களுக்கு அந்த என்ன வேலைன்னா, நாங்கள் போய் அந்த இடத்துல கார்விங் பண்ணி அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது தான் எங்களுக்கு இதோட வேலை. ஸோ இது அந்த நல்ல பேக்கேஜோட அபுதாபியில் இருக்க துபாயில் நாங்கள் செலக்ட் ஆகிருக்கோம். ஸோ இதை ஏற்படுத்தி கொடுத்த வள்ளுவன் காரிங் அகாடமிக்கும் அங்கே இருக்க ஸ்டாஃபுக்கும் நன்றி.